Hello friends, welcome to our channel Athiranbiztech. நான் தான் உங்கள் நண்பன் சிவா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே புதுமையான விஷயத்தோட வந்திருக்கோம். இது என்னன்னு தெரியுது உங்களுக்கு? இதுதான் டயப்பர். ஆக்சுவலாக இந்த டயப்பர் தான் வந்து நம்ம பேபிஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக மாதிரியனுக்கும் இந்த டயப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டயப்பரை யூஸ் பண்ணால் பேபிஸ்க்கு நல்லதா நல்லது இல்லையா? ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி டயப்பரை யூஸ் பண்ணுறதுனால பேபிஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம அந்த முழுக்க அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் டயப்பரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மொத்தமாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வீராண்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு முடிவு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயப்பரை நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த டயப்பருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே ஸ்பாஞ்சாக தெரியும், ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ இதில் தான் வந்து அந்த லிக்விட் அந்த யூரின் பாஸ் பண்ணுறாங்களே அது எல்லாமே அப்சர்வ் ஆகும். ஸோ இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் கட் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க, ஏன்னா காசு கொடுத்து வாங்குகிறோம், கட் பண்ணி வேஸ்ட் பண்ண விரும்ப வேணாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக நான் இந்த டயப்பரை நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வாங்க டயப்பருக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கோயிங் டு கட் திஸ் டயப்பர் நவ். ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்னா இங்கே பாருங்கள், அழகாக கொடுத்துருக்காங்க, தையல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாங்க இருத்தாலே அப்படியே வருது, ஸ்பாஞ்சு மாதிரி வருது பாருங்கள். அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி வருது, உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு லேயர் மாதிரியே வருது. இந்த லேயர் மாதிரி ஒட்டி இருக்காங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே லேயர் மாதிரி வருது ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு லேயர் மாதிரி அப்படியே வருது. பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட அந்த பேபிஸ் போடுற அந்த டயப்பர். இது ஸோ இது பிச்சாச்சு. பிச்ச பிறகு இது பார்த்திங்கன்னா ஒரு தனி லேயர் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தா அது மாதிரி இருக்குது, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ அது இல்லை என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம கட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ கட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு தனி லேயர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை ஒரு கிளாத் மாதிரி தெரியும், உங்களுக்கு ஸ்பாஞ்சு மாதிரி தெரியும். அதுக்குள்ளே பார்த்திங்களா, இதுதான் வந்து நம்ம ஹோல்ஸோலாக சொல்கிற அந்த இதுக்குள்ளே தான் ஃபுல்லாகவே இந்த லிக்விட் எல்லாமே அப்சர்வ் ஆகும். உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பஞ்சு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே டயப்பருக்குள்ளே இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபுல் பஞ்சும் ஃபுல்லாக வச்சுருக்காங்க உங்களுக்கு ஒயிட். ஸோ இதுதாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஆல்மோஸ்ட் 6 times to 10 times அந்த இருக்கிற வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ இப்போ வந்து இந்த டயப்பரை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஸோ இதுதான் நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த டயப்பரை யூஸ் பண்ணால் நன்மைகளாக கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்ஸையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு. இது மறக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் வந்து எங்கேயுமே இது ப்ரூவ் ஆகலை. ஸோ எங்கேயுமே வந்து யாருமே சொல்லலை இது டயப்பரை யூஸ் பண்ணுறதுனால யூ வில் பி கெட்டிங் இன்ஃபெக்ஷனோ அது மாதிரி ஆகணும், எங்கேயுமே ப்ரூவ் ஆகலை. பட் தெர் இஸ் சம்திங். ஸோ இப்போ நிறைய ஆய்வகத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுனால பேபிஸ்க்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுதான் ஃப்யூச்சரில். ஏன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பட் பேபிஸ் க்ரோ ஆன பிறகு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது, இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டயப்பர்ஸ் முன்னெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 years பேக், ஒரு 10 years பேக்கே எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி டயப்பர்ஸ் எங்கேயுமே கிடையாது.
ஆனால் இப்போது ரீசெண்டாக எல்லாருமே வந்து டைப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். டைப்பர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு எல்லா இதுலேயுமே வந்து டைப்பர் தான் யூஸ் பண்ண சொல்லி நம்மளுக்கு ஆட்ஸோ ஷோஸோ நிறைய போட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $33 பில்லியன் பிஸ்னஸ் அக்ராஸ் குளோப். ஸோ $33 பில்லியன் பிஸ்னஸ் இது. ஸோ அதனால இந்த பிஸ்னஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் பின்னாடி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதை யூஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன தான் செய்கிறது? இப்போ இந்த நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதுன்னா ஐ ஹாவ் அ பிரில்லியன்ட் ஐடியா ஃபார் யூ. நீங்கள் வந்து இந்த டைப்பரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுதான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இந்த டைப்பரை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரிகாஷன்ஸோட யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நிறைய டைம்ஸ் பேபிஸ் போடக்கூடாது, கண்டினியூஸாகவும் போடக்கூடாது. 8 hours 7 hours அது மாதிரி பேபிஸ் போட்டிருக்கேன், அதுவும் போடக்கூடாது. எவ்ரி 2 to 3 hours வந்து டைப்பரை சேஞ்ச் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். ஏன்னா அது ஃபுல்லாக போய்ட்டு டம்ப் ஆகிடும். இதில் லிக்விட்லாம் போயிட்டாங்கன்னா ரொம்ப ஹெவியாகிடும். ஸோ இதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்ரி 3 to 4 hours டைப்பரை சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டினியூஸாக 8 hours போடாதீங்க டைப்பரை. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் டைப்பர் யூஸ் பண்ணுறத. கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அட்வைசஸ் ஃப்ரம் டாக்டர்ஸ். இப்போது நான் என்ன பிஸ்னஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ பிரில்லியன்ட் ஐடியா. இப்போது ஆல்ரெடி வந்து லான்ச் ஆகிருக்கு, நிறையா இடத்துல யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆர்கானிக் டைப்பர்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் டைப்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்பருக்குள்ளே இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ். இது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ். பாலி எத்திலீன், பைசோஃபினல், இது மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணி பண்ணுவாங்க. கெமிக்கல் ஃப்ரீயும் இருக்குது. இப்போ கெமிக்கல் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போது வுட்டன் வேஸ்டேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அரைச்சி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி பண்ணி உள்ளே வைப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக்கு, வுட் பல்ப்பு, ஸோ இது மாதிரிலாம் இருக்கும். வேஸ்டேஜை வந்து இதுக்குள்ளே வைப்பாங்க. ஏன்னா இதுக்குள்ளே வைக்கிறது தான் மேட்ருங்க. இதை வச்சா அங்கே வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பர்ஸ்லேயும் இது மாதிரி சிமிலர் தான் இருக்கும். அந்த டைப்பர் நிறைய அப்சர்வ் பண்ணுறது கம்மி அப்படிலாம் இருக்காது. எல்லாத்துக்குமே இப்போ இந்த மாதிரி இது ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் ஏ கெமிக்கல். இது வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும். நாட் இது கிடையாது, ஹார்ம்ஃபுல் கிடையாது. பட் இதை லாங் ரன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது சம் எஃபெக்ட் வர சான்சஸ் இருக்குது. இன்ஃபர்டிலிட்டிக்கு டைப்பர் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் பேபிஸ். ஸோ இப்போது நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பேம்பூஸ், இப்போது ஆர்கானிக் பேம்பூ டைப்பர்ஸ்னு வருது. இப்போது அதே மாதிரி பேடி டைப்பர். இப்போது பேடின்னு பார்த்திங்கன்னா அந்த ரைஸ்லேருந்து அது வருது பார்த்திங்களா, வீட் ரைஸ்லேருந்து அந்த தவிடு வருது பார்த்திங்கன்னா, அதை வச்சு டைப்பர் பண்ணுறாங்க. அப்புறம் பேம்பூலேருந்து வர அந்த டஸ்ட் வச்சு டைப்பர் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி வச்சு டைப்பர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே ஆர்கானிக் டைப்பர். அதோட ப்ரைஸ்லாம் ரேஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று 20 ரூபானா அது ஒன்று வந்து 50 to 70 rupees முறையும் போயிட்டுருக்கு டைப்பரோட காஸ்ட். ஸோ அதுவும் வந்து இட்ஸ் லைக் எக்கனாமிக்கல் தான். அதுவும் வந்து பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து ஆர்கானிக் டைப்பர். ஏன்னா ஆர்கானிக் டைப்பர் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ அது வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது. என் கையில் மக்கில் வந்து வாட்டர் வச்சுருக்கேன். இந்த ஸ்பாஞ்சை வந்து வாட்டரில் டிப் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி உள்ளே ஆயிடுச்சு. ஆனால் வந்து அந்த தண்ணி வந்து வெளியில் வரலை, அப்சர்வ் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. புளிஞ்சனா தண்ணி வருது. ஸோ இதோட 10 times ஆல்மோஸ்ட் 10 times வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. பண்ணோன்னே பார்த்திங்கன்னா ஜெல் மாதிரி ஆயிடுது. பாருங்கள், ஜெல்லி மாதிரி இருக்குது. பாருங்கள், ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஸ்பாஞ்சை வந்து தண்ணியில் போட்டோன்னே ஜெல் மாதிரி ஆகுது. பாருங்கள், பிசி பிசின்னு இருக்குது, ஜெல் மாதிரி இருக்குது, கொல்லன்னு அட்வைசிவ் மாதிரி இருக்குது, பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க இந்த கெமிக்கல். பார்த்திங்கன்னா தெரியும் கெமிக்கல். ஸோ என்ன கெமிக்கல்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே கெமிக்கல். ஸ்மெல் எதுவும் வரல, பட் வந்து ஒரு பிசி பிசின்னு கிளாஸ் மாதிரி ஷைனிங் ஆகுது. இதுதாங்க. ஸோ இந்த டைப்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுமான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து அந்த நம்மளோட பாடி பார்ட்டோட அப்படியே ஒட்டிடுது. ஸோ ஒட்டினோன்னே நம்ம பாடி எவாப்ரேஷன் அண்ட் இது எல்லாமே வந்து இதோட போய் அப்சர்வ் ஆகுது. ஸோ இதோட எஃபெக்ட் வந்து பாடிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ டைப்பர் எப்படி நம்ம பாடியை ரியாக்ட் பண்ண வைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடியோட டச் ஆகிறதுனால நம்மளோட ஸ்வெட், நம்மளோட யூரின் எல்லாமே அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு திருப்பி கொடுக்குது. ஸோ அதனால் பேபிஸ்க்கு ரொம்ப நேரம் இருந்துச்சுனால் இட் வில் கெட் சம் இரிட்டேஷன் சிம்டம்ஸ் இது மாதிரிலாம் க்ரியேட் ஆகும். லாங் ரனில் ஏதாவது சம் ஹார்ம்ஃபுல் க்ரியேட் ஆகும். பட் நோபடி ஹேஸ் எவர் ப்ரூவ்ட் இட். ஸோ திஸ் ஆர் சான்சஸ். பட் இன்ஃபர்டிலிட்டிக்கு திஸ் இஸ் அ மெயின் ரீசன். ஸோ அதனால் நீங்கள் ஆர்கானிக் யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக் போகிறதோட நம்ம கிளாத் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். கிளாத் டைப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்கனாமிக்கலையும் கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஒரு
பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். ஏன்னா கிளாத் டயப்பர்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி. ஒரு டயப்பர் ஆல்மோஸ்ட் 350 to 400 rupees வரும். அதுக்குள்ளே சின்ன கிளாத் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்து வாஷ் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இருக்கும் இந்த டயப்பர். ஸோ அந்த டயப்பரை வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டயப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் கிடையாது. ஸோ இதை நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா 500 வருஷம் ஆகும் மக்கிறதுக்கு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி, இதை வந்து மக்கவே மக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் மாதிரி தான் வரும். இதெல்லாம் பேப்பர் தான், இதெல்லாம் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். பட் இது உள்ளே இருக்கிறது ஜெல்லி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் மோர் ஹார்ம்ஃபுல். இது வந்து மக்கவே மக்காது. இட் வில் டேக் 500 years to 500 years to decompose. ஸோ அதனால் இட்ஸ் நாட் குட். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணி ஒரு குழந்தைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 3-4 டயப்பர் சேஞ்ச் பண்ணுறோன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ டயப்பர் ஆகுது. ஸோ 3 years, ஸோ பிறந்ததுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே எத்தனை டயப்பர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு. ஸோ இட்ஸ் லைக் யூ ஆர் பொல்யூட்டிங் த என்டையர் என்வாயர்மெண்ட் இந்த டயப்பர் யூஸ் பண்ணி. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா மினிமமாக யூஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் கிளாத் டயப்பருக்கு ஷிஃப்ட் ஆகுங்க, ப்ளஸ் இதை வந்து நீங்கள் ஆர்கானிக் டயப்பர்ஸ்க்கு மூவ் ஆகுங்க. ஸோ இந்த 3 விஷயம் தான் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த 3 பிஸ்னஸாக எடுத்து பண்ணோன்னா ஆர்கானிக் டயப்பர்ஸ் யூ கேன் ட்ரை. இந்த டயப்பர் மாதிரி ரெடி பண்ணி இதில் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் மட்டும் ஆர்கானிக் வைக்கிறோம். இந்த ஆர்கானிக் வந்து பேடி வேஸ்ட்டோ இல்லை பேம்புவோ, ஸோ இதை பவுடர் மாதிரி ஆக்கி அது வந்து வாட்டர் அப்சர்வன்ட் பண்ணும். ஸோ அதை வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. இட்ஸ் லைக் பியூர்லி ரிசர்ச் பண்ணி, நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. யூ ஹாவ் டு டூ சம் ரிசர்ச், டூ சம் பேசிக் கிரவுண்ட் ஒர்க், தென் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட். இல்லைன்னா அதுவும் வந்து சைட் எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ பியூர்லி யூ ஹாவ் டு ரிசர்ச், யூ ஹாவ் டு கெட் சர்டிஃபைட், தென் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட். ஸோ இது மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பண்ணலாம். கிளாத் டயப்பர் ரொம்பவே சிம்பிள். நீங்கள் தச்சு எக்கனாமிக்கலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஹிட் இந்த மார்க்கெட். ஏன்னா ஒரு கிளாத் டயப்பர் வந்து 300 rupeesலேருந்து 450, 500 முடியும் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு 100 to 200 rupeesக்குள்ளே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த கிளாத் டயப்பருக்குள்ளே ஒரு பேடு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து வாட்டர் அப்சர்வன்ட். அதுவும் வந்து துணி மாதிரி தான் இருக்கும். அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டுமே நீங்கள் ரெடி பண்ணி உங்களால் கொடுக்க முடியும் உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில். ஸோ ஹியூஜ் ஹிட் ஆகும் இந்த பிஸ்னஸ். ஏன்னா திஸ் பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு டேப் த என்டையர் வேர்ல்ட். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான மார்ஜின், பயங்கரமான ஒரு மார்க்கெட் கேபிட்டல் உள்ள பிஸ்னஸ் இது. ஸோ யூ கேன் ட்ரை திஸ் பிஸ்னஸ். அப்புறம் டயப்பருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், வெயிட் பிட்வீன் 1.4 to 1.8 ounce இருக்கும். ஸோ ப்ரைமரி மேட் ஆஃப் செல்லுலோஸுங்கிற ஒரு கெமிக்கல், செல்லுலோஸ், பாலிப்ரோபிலின், பாலிஎத்திலீன், அப்புறம் சூப்பர் அப்சர்வன்ட் பாலிமர்ஸ், as well as minor amount of tape, elastic, adhesive material. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த டயப்பருக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்பாஞ்ச். டயப்பருக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்பாஞ்ச். ஸோ இதை நீங்கள் வாட்டருக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 times வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் பிளாஸ்டிக். இந்த ஜெல் இது வந்து ஜெல்லுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் பிளாஸ்டிக் which contains synthetic polymer consisting of chain of smaller molecules attached to sodium ions. Chain of sodium ions, gel secret weapon of liquiding water molecules in increasingly low temperature. சோடியம் அயனிக்ஸ் இருக்குமா, சோடியம் அயனிக். ஸோ இது வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் கெமிக்கல். ஸோ நீங்கள் டவுட்டே வேணால் இது கெமிக்கல் தான். இது வந்து எந்த அளவுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் கிடையாது. ஸோ ஆர்கானிக் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனால தட் வில் பி சைடு எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபியூச்சரில் இருக்கும். ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டயப்பர். ஸோ டயப்பரை யூஸ் பண்ணுறதை மினிமைஸ் பண்ணிக்காங்க, மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண வேணாம். தட்ஸ் மை அட்வைஸ், தட்ஸ் டாக்டர்ஸ் அட்வைஸ் டூ. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமாக இந்த டயப்பரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பிளான் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம பிஸ்னஸ் பிளான். இதை வந்து ஆர்கானிக்காக ரீப்ளேஸ் பண்ணணும். இதே டயப்பருக்குள்ளே அந்த ஸ்பாஞ்சுக்கு பதிலாக ஆர்கானிக் திங், இப்போ பேம்புவோ, டஸ்கோ இல்லை பேரி டஸ்கோ ஸோ வைங்க. ஸோ ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டயப்பர்ஸ்லாம் போய் ரிசர்ச் பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ அது மாதிரி டயப்பர்ஸை நீங்கள் மேக் பண்ணி யூ கேன் கிளிக் டு தி மார்க்கெட். அப்போ உங்களுக்கு நல்ல ஹியூஜ் பொட்டென்ஷியல் கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ யூ ஆர் ஹெல்பிங் த பீப்புள், அதே சமயத்தில் ஹெல்பிங் என்வாயர்மெண்ட். ஸோ எல்லாமே நடக்குதாங்க. ஸோ தெர் இஸ் லைக் வின் சிச்சுவேஷன் ஃபார் எவ்ரிபடி. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டயப்பர் இண்டஸ்ட்ரியில் பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $75.9 billion $2020. 2020ல் $75.1 billion இருந்தது.
2021 வந்து 79.3 பில்லியன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Till then, take care. Bye from Shiva.